ஹாய் காய்ஸ், வெல்கம் டு vlog வித் mahi ஹோம். கழிஞ்ச சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் என்னுடைய வேலைகள் எப்படி எல்லாம் இருந்ததுங்கிறதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முந்தின நாள் நைட்டு நான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது நைட் எல்லாருமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி கஷாயம் வச்சு குடிச்சிட்டு படுத்துக்கிட்டோம். மிச்சம் இருக்குது, அதை அடுத்த நாளத்தைக்கும் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். பல்லெல்லாம் தேய்ச்சி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது மணி 6 ஆகிடுச்சி. அதுக்கப்புறமா தான் அடுப்பில் தீ பற்ற வச்சுட்டு சோத்துக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு வேலைகள் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே பூனைகளை எல்லாம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் மிதமான சூட்டில் இப்போ தண்ணி குடிக்கிறது. டீ எல்லாம் இப்போ 2வது தான் குடிக்கிறது. பிள்ளைங்களுக்கு மட்டும் இஞ்சி மஞ்சள் தூளும் போட்டு பால் காய்ச்சி கொடுத்தேன். இப்போ கார்த்திகை மாதம் ஆனதுனால எங்கள் ஊரில் நல்லாவே பனி இருக்குது, நல்லா குளிராக இருக்குது. பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்கு, எல்லாருக்குமே அப்படி தான். அதனால் அந்த பால் தான் காய்ச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம். வழக்கம் போல் பிள்ளைங்க காலையில் படிச்சுட்ருக்காங்க. நானும் என்னுடைய கிச்சன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்காக முந்தின நாளே நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் செய்து வச்சுக்கிட்டேன். சேப்பங்கிழங்கு இருக்குது இல்லையா, சேப்பங்கிழங்கு கட் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி மீன் மசாலா தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம முந்தின நாள் ஒரு அரை மணி நேரம் வேலை செய்து வச்சிட்டோம்னா அடுத்த நாள் நமக்கு வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு 8 மணிக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பணும். அதுக்காக தான் நான் 6 மணிக்கு தான் கிச்சனில் ஏறினேன். ஆனால் கிச்சன் வேலைகள் மட்டும் இல்லை, நான் கோழிகளையும் பார்த்துக்கிட்டேன். பால் வாங்குறதுக்காக எனக்கு வெளியில் போகணும். அதே மாதிரி வேலைகள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைங்களையும் படிக்க வச்சு கொஸ்டின் கேட்டு அந்த வேலையும் இருக்கும். பிள்ளைங்களையும் படிக்க வச்சுக்கிட்டே நான் குக்கிங் வேலைகளையும் பார்த்துப்பேன். எப்படியும் நமக்கு வீட்டில் குக்கிங் வேலைகள் மட்டுமே பார்க்க முடியாதுல்ல, வீடுனா எல்லா வேலைகளையும் நம்ம பார்க்கணும்ல. எல்லா பெண்களுக்குமே அப்படி தானே, ஒரே நேரத்தில் நம்ம எல்லா டாஸ்க்குமே பண்ண வேண்டி இருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பவும் முட்டைக்கறி தான். அதே மாதிரி சேம்பு கிழங்குல பொரியல் பண்ணிக்கிட்டேன், மீன் பொரிச்சுக்கிட்டேன். இது தேங்காய் பால் ரசம், அதுக்காக தேங்காய் பால் எடுத்து புளி தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு தாளித்து விட்டுக்கிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைங்களையும் கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுப்படி ஒதுக்கலான்னு வந்தேன். ஃபஸ்ட்டில் அடுப்படியை ஒதுக்கிட்டு எப்போவுமே நாம் தொடச்சிட்டு பாத்திரம் கழுவினோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணேன். இல்லைன்னா நம்ம அடுப்படி ஒதுக்கிட்டு அடுப்பை துடைக்காமல் போட்டுட்டோம்னா அது அதிலே இருக்கும். நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவோம், நமக்கு டயர்டாக இருக்கும்னு. அதே நம்ம அடுப்படியை தொடச்சி போட்டுட்டு பாத்திரம் கழுவினோன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். திரும்ப நம்ம சோம்பேறித்தனம் பண்ண மாட்டோம். சோம்பேறித்தனம் இல்லாமல் நல்லபடியாகவே நம்ம அதை செய்துப்போம். கிச்சனும் க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறமா பிள்ளைங்க ஸ்வீட் ஏதாவது இருக்கா எங்களுக்கு செய்வீங்களான்னு கேட்டாங்க. என்னோடய பெரிய பொண்ணு தான் கேட்டால், அவளுக்காக தான் நான் இந்த ஸ்வீட் பண்ணிக்க போகிறேன். எங்கள் வீட்டிலே உள்ள வாழைப்பழம் தான் இது. வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணலான்னு நான் நினச்சேன். அது மட்டும் இல்லை, பழங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன ஈக்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் இன்னையோடு இந்த பழத்தை காலி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இந்த பழத்தை வச்சு ஒரு அல்வா மாதிரி நான் பண்ணிக்க போகிறேன். அதையே உங்களுக்கும் காமிக்கேன். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் நல்லது. இதை மிக்சியில் போட்டு நமக்கு அரைச்சி எடுத்துக்கிடலாம். நான் இது கூடவே ஏலக்காய் பவுடரும் போட்டு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லாவே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் இருக்குது இல்லையா, சோள மாவு, அதுவும் கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து மிக்சியில் அடிக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி எவ்வளோ கம்மியாக விடுவோமோ அவ்வளோவுக்கு சீக்கிரமாக நமக்கு இந்த அல்வா ரெடி ஆகிடும். நான் வாழைப்பழம் வச்சு அல்வா தான் பண்ணிக்க போகிறேன். நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அல்வாவுக்கு சேர்க்கறதுக்காக நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்தேன். முந்திரி பருப்பு எவ்வளோ உங்களுக்கு இஷ்டமோ, எவ்வளோ போட்டால் அவங்களுக்கு பிடிக்குமோ அவ்வளோவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும்போது தான் நல்லா இருக்கும். பெருசாக கட் பண்ணி போடும்போது நல்லா இருக்குது. குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அங்கங்கே நமக்கு கடிக்க கிடைக்கும் இல்லையா, அப்போ இன்னும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இனி அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நான் கடாயில் நெய் சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சமான நெய்யிலே இது பண்ணிக்கலாம்.
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். அது கூட இந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். எனக்கு வந்து இங்கே பிள்ளைங்க கோல்டன் கலரில் வறுத்தெடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு ஒரு 5 செகண்ட் நம்ம போட்டுட்டு எடுத்தோம்னா, சூடான நெய்யில் 5 செகண்ட் போட்டுட்டு எடுத்தோம்னா அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லைன்னா அதை அப்படியே மாற்றி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சூடான நெய்யில் தானே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பழம், அதை அதில் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் தூளும் அதிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அதனால் ஈஸியாக போச்சு. இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டா போதும். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக எனக்கு 20 நிமிஷம் தான் ஆச்சு. மீடியம் ஃப்ளேமில் தான், பெரிய ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருந்தேன். இது ஒட்டாமல் வார வரைக்கும் நம்ம கிளறி விடணும். அதுக்கப்புறம் நான் சர்க்கரை, வெல்லம் இருக்குது இல்லையா, வெல்லம் கரைச்சி வடிகட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். நான் எப்போவுமே அப்படி பண்ணுறது உண்டு. அப்படின்னா நம்ம எந்த ஸ்வீட் பண்ணான்னா உடனே எடுத்து பண்ணலாம் இல்லையா, அதுக்காக. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கும் வேலைகள் ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்னு உடனே எந்த ஸ்வீட் பண்ணணுன்னாலும் சரி, நம்ம இதே மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்து வச்சோன்னா ஈஸியாக இருக்கும். கிச்சன் வேலைகள் உங்களுக்கும் சிரமம் இல்லாமல் செய்ய முடியும். குக்கிங்க்கு ரொம்ப நேரம் நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதே மாதிரி வேலைகள் செய்யும்போது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வெல்லம் பாகு காய்ச்சி நம்ம இதே மாதிரி பாகில் கொஞ்சம் கொதிக்க வச்சு, தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி இதே மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாது. அல்லாத வெல்லம் கட்டியாகவே நம்ம எடுத்து வெளியில் வச்சுருந்தோம்னா ஃபங்கஸ் எல்லாம் வந்து கெட்டு போயிடும். இந்த வாழைப்பழம் வந்து ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நான் இந்த வெள்ளைப்பாகு இருக்குது இல்லையா, வெல்லம் கரைச்சி வச்சு தண்ணி, அதையும் இதில் விட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். நான் 2 கரண்டி அளவுக்கு தான் விட்டுக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த பழத்தில் இனிப்பு இருக்குது இல்லையா, அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி இதை மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். இல்லை அங்கங்கேயா கட்டியாக இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஏன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிட்டேன்னா அப்போ தான் நமக்கு திக்காக வரும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல திக்காக வேணும்னாக்கா நல்ல கொஞ்சம் கூட நான் வைக்கிற நேரம் 20 நிமிஷம் நான் வச்சேன்னா நீங்கள் 25 நிமிஷம் வச்சு கொஞ்சம் நேரம் கூட கிளறிக்கிட்டால் போதும். திரும்பவும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் நெய்யிலேயே நம்ம ஹெல்த்தியான வாழைப்பழ அல்வா நான் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சுருண்டு வாரது வரைக்கும், கடாயில் ஒட்டாமல் வாரது வரைக்கும் கிளறிட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்தாச்சுன்னா டேஸ்ட்டான அதே நேரம் ஹெல்த்தியான வாழைப்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் வீட்டில் உள்ள வாழைப்பழம் வச்சு தான் நான் இது பண்ணிக்கிட்டேன். இது வாழைப்பழத்தோட டேஸ்ட்டு தான் இருக்கும். எங்கள் வீட்டில் இது செய்த உடனே காலி ஆகிடுச்சு, எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டோம். உங்களுக்கு கட் பண்ணி பீஸா போட்டு வைக்கணும்னா திரும்பவும் 5 நிமிஷம் கூட கிளறிக்கிட்டால் போதும். நமக்கு பீஸா கட் பண்ணி அல்வா சாப்பிட்டுக்கலாம். நான் ஸ்பூனால் தான் நாங்கள் எல்லாம் கோரி சாப்பிட்டுக்கிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.